நான் இவ்வளவு நேரம் சொன்னது அந்த ஆர்கானிக் ஹென்னா தான். அதில் தான் வந்து அந்த கலர் ஃபாஸ்ட்டாக அப்ளை ஆகணும் அப்படின்றதுக்காக 0.4%லேருந்து 29.5% வரைக்கும் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்க்குறாங்க. பீப்புள்ஸுக்கு நாலேஜ் இல்லாத விஷயத்தில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தப்பு இல்லை, ஆனால் தப்பாக சொல்லி கொடுக்குறது ரொம்ப தப்பு இல்லையா? இவங்க சொல்லியிருக்கிறது கம்ப்ளீட்லி தப்பு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நானே உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரீசன் சொல்கிறத விட நான் பண்ணுற கொஸ்டின்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொன்ன மாதிரி பிபிடி ஒரு அமோனியா நம்மளுடைய ஆர்கானிக் கோன்ஸில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஏன் அந்த ஆர்கானிக் கோன்ஸை கையில் 6 to 8 hours வச்சிருக்க சொல்கிறோம்? நம்ம 1 hourல நம்ம பிரெட்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிடலாமே. ஸோ 1 hour to 6 hours நம்ம வந்து பிபிடி ஒரு அமோனியா ஆட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே சீக்கிரமாக ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகணும் தான். அப்போ சீக்கிரமாக ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிற அந்த பிபிடியோ இல்லை அமோனியாவே நம்ம ஹென்னா பவுடர் நம்மளுடைய ஆர்கானிக் கோன்ஸில் ஆட் பண்ணியிருந்தோன்னா லைக் 1 hourல எல்லாரையும் வாஷ் பண்ண சொல்லியாமல் நம்ம ஏன் எல்லா பிரைட்ஸ்கிட்டையும் நீங்கள் கண்டிப்பாக 6 hours வச்சிருக்கணும், ஓவர் நைட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி அமோனியாவோ இல்லை பிபிடியோ ஆட் பண்ணியிருந்தா நம்ம எதுக்காக அந்த ஆர்கானிக் ஸ்டெயின் மெச்சூர் ஆகிறதுக்கு 1 day வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்? நம்ம ரிமூவ் பண்ணோன்னே ஆரஞ்சு கலரில் டார்க் ஸ்டெயின் வந்திருக்கணுமே, ஏன் நம்மளுக்கு அந்த 1 day வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்? ஸோ இதுக்கெலாம் அவங்க ஆன்சர் தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த அளவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கவே மாட்டாங்க. இதில் டிஸ்கிரிப்ஷனில் வேறு இது வந்து எங்களுக்கு தெரியாது, இது வந்து நாங்கள் இன்டர்நெட்லேயோ இல்லை புக்லேயோ இருந்து பார்த்து எடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. இன்டர்நெட்லேயோ இல்லை புக்லேயோ எடுத்தீங்க, ஒன்ஸ் ஒரு 2-3 மெஹந்தி ஆர்டிஸ்ட்கிட்டே நீங்கள் கேட்குறதுல தப்பு இல்லையே. இது ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக நாங்கள் ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வச்ச மெஹந்தி என்னோட கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே தொலி மாதிரி பிஞ்சிட்டு வருது. இன்னொரு விஷயம், ஸோ மெஹந்தி வந்து இவங்க சொன்ன மாதிரி தொலி மாதிரி உறிஞ்சிட்டு வருது, அதாவது பேட்சாக எடுத்துகிட்டு வருது. ஸோ நீங்கள் ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணி இந்த பர்சனாக இருந்தால் தெரியும், நம்ம ஆர்கானிக் கோன் வந்து மருதாணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் தான் ஆகும். ஸோ பேட்சியாக வராது. ஏன் தெரியாத விஷயத்தில் தப்பான நாலேஜ் சொல்லணும்? அது மட்டும் கிடையாது, இந்த ஆர்கானிக் கோன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 2 நாள், ரொம்ப நாள் 2 நாள் வெளியில் ஸ்டோர் பண்ணதான். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலீங்க, ப்ராப்பராக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இது 2 நாளில் கெட்டு போயிடும். கெமிக்கல் கலந்துருந்தால் ஏங்க இது கெட்டு போகுது? ஒரு ப்ராடக்ட்டை பற்றின நெகட்டிவான விஷயம் சீக்கிரமாக ஷேர் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன். அது எல்லாம் பியூர் கெமிக்கல் டை தான். கடையில் 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஹென்னா எல்லாமே வந்து பியூராக ஒரு கெமிக்கல் டை தான் அது. அந்த அதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன், அலர்ஜி அண்ட் அந்த அமோனியா ஊடுருவி உங்களோட ஸ்கின்னுக்குள்ளேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்க சொல்லியிருந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குற அந்த 10 ரூபா ஹென்னா கோன்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டன்ட் டை தான் இருக்குன்னு. சிங்கோன்லாம் இன்ஸ்டன்ட் டைலாம் கிடையாது. சிங்கோன் வந்து ஹென்னா பவுடர் தான், பட் கொஞ்சம் உங்களுக்கு பிபிடி அண்ட் அமோனியா கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க சொன்ன அந்த கம்ப்ளீட் இன்ஸ்டன்ட் டை வந்துட்டு இன்ஸ்டன்ட் கோன்ஸ் தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல். அதாவது ஸ்டெயின் வச்ச உடனே ஸ்டெயின் வரும்ல, லைக் ஒரு 2 minutes 5 minutesல அந்த இன்ஸ்டன்ட் ஹென்னா பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கின் பர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கோன்ஸ் அண்ட் ஸ்டெயின் பற்றி இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ரொம்ப தப்பு. ஸோ இதை வந்து நான் கண்ணில் பார்க்குறத விட என்கிட்ட நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து இதை ஷேர் பண்ணி இது உண்மையா, இதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அண்ட் என்னோட இடத்துலேருந்து பார்க்கும்போது இது எவ்வளோ ஹர்ட்டாக இருக்குன்னு எனக்கு உங்களுக்கு வந்து சொன்னால் புரியாது. ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.